உங்கள் வெற்றியை கருணாநிதியை தீர்மானித்து விட்டார். கிழக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆகவே அண்ணன் மனோகரனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்பம் ஒரு கொதி நிலைக்கு வந்திருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கியதற்கு பிறகு நாஞ்சில் சம்பத்து நாடு சுற்றி வருகிற வாய்ப்பை நான் பெறுவேன் என்றால் இப்பொழுதே உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போகலாம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் பாடுவானே, அதுபோல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்பதற்காக நான் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன். பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள், ஆழ்வற்று பொன்வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள், வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை வென்று விடாதீர்கள், கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், கன்னி தமிழகத்தை காலமெல்லாம் பாதுகாக்க நம் தாய் இருக்க இன்னொரு நாய்களை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை இந்த மண்ணிலே மறந்தும் செய்து விடாதீர்கள். முக்கியமான காலகட்டம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்த 13 ஆண்டு காலத்தில் கோட்டை பக்கம் வர முடியும் என்று கருணாநிதி கனவு காண முடியவில்லை. காலம் அந்த தலைவரை கவர்ந்து சென்றதற்கு பிறகு கழகம் 2ஆக உடைந்தது. எல்லா கட்சியையும் உடைப்பதிலே கருணாநிதி அகாய சூரன். அவன் கட்சியே உடைப்பான். இனி அப்படி எல்லா கட்சிகளையும் உடைக்கிற அகாய சூரன். அன்றைக்கு ஒரு நாள் 1971 அன்றைக்கு பார்வர்டு பிளாக் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் படை நடத்திய இந்த மகத்தான போர்க்குணம் கொண்ட கட்சியை காதர் பாட்சா என்கிற வெள்ளைச்சாமியை பயன்படுத்தி 2ஆக உடைத்தவன் கருணாநிதி. பாரத்லா பட்டம் பெற்றவர், உப்பை காட்டிலும் எளிய உயர்ந்த மனிதர், வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பாரிஸ்டர் தங்கமணி அவர்களை பயன்படுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை 2ஆக உடைத்தவர் கருணாநிதி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் மானம் காப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை அன்றைக்கு பன்மொழி புலவர் லத்தீப் சாஹிப் அவர்களை பயன்படுத்தி 2ஆக உடைத்தவன் கருணாநிதி. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, டாக்டர் பொற்செல்வி என்கிற ஒரு அழுக்கு பெண்மணியை பயன்படுத்தி இந்த கழகத்தை உடைக்க முயற்சித்தவன் கருணாநிதி. இன்றைக்கு தாயின் அரவணைப்பில் இருக்கின்ற பேராசிரியர் தீரன் அவர்களை பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆக உடைத்தவன் கருணாநிதி. வைகோவினுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்றைக்கு விஜயகாந்தனுடைய தேமுதிகவையும் 2ஆக உடைத்து இன்றைக்கு இதில் ஏதாவது பொறுக்கிக் கொள்ளலாமா என்று இந்த நாட்டிலே எலும்புக்கு அலைகிற நாயை போல தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு கடைத்தரமான வியாபாரத்தை கருணாநிதி இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்திற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறி மாறி வந்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கிளைமேட் என்றொரு நிலை இருக்குமானால் மாறி மாறி வந்த காட்சிகள் மாறி மீண்டும் எங்கள் தாயின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் மீண்டும் வரும் என்பதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆகவே அந்த கடமையை செய்வதற்கு நீங்கள் அணியமாகுங்கள், நீங்கள் ஆயத்தமாகுங்கள், உங்கள் ஆயுதங்களை கூறுதீட்டுங்கள், அணிவகுப்பை பலப்படுத்துங்கள், பாசறைகளை உருவாக்குங்கள், பாடு வீடுகளை தயார் செய்யுங்கள். எதிரி எவ்வளவு உயரத்தில் இருந்து வந்தாலும் நாங்கள் எய்யக்கூடிய அம்பிலே அவர்கள் செத்து கீழே விடுவார்கள் என்பதை யுத்த காலத்திலே நிரூபிப்பதற்கு இப்பொழுதே சூளுரை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக இந்த பகுதிக்கு உரையாற்ற வந்திருக்கின்றேன். 94 வயதிலே கருணாநிதிக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை, மகனுக்கும் ஆசை, தகப்பனுக்கும் ஆசை. இந்த கேடுகட்ட வாரிசு அரசியல் திமுகவை இன்றைக்கு ஒரு புற்றுநோய் போல பற்றி கொண்டிருக்கிறது. கருணாநிதி 94 வயதிலும்
எமனுக்கே விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் மீண்டும் நான் தான் முதலமைச்சராவேன் என்று ஸ்டாலினுடைய ஆசையிலே மண்ணை எண்ணி போட்டு கருணாநிதி காய் நகர்த்த தொடங்கிவிட்டார். இன்னொரு கும்பல் அலைகிறது. மப்பிலே இருப்பான் மப்பானி, கருணாநிதி என்கிற அம்பானி. இந்த கும்பல்களுக்கெல்லாம் இப்பொழுது தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை. அந்த கடமையை செய்வதற்கு ஒருவர் புறப்பட்டிருக்கிறார். என்னை விட கொஞ்சம் உயரமான அண்ணன் வைகோ அவர்கள். இந்திய துணை